டாப் 10 வரணுன்னு இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நிறைய பேரோட ஆசை டாப் 10க்குள்ளே வந்துடணும். அப்போ அது கொண்டாட்டம் தானே. ஆனால் அவங்க மூஞ்சில் யாருக்கும் கொண்டாட்டம் தெரியவே இல்லை. அவங்க இன்னமும் அந்த பழைய பஞ்சாங்கத்தையே பொட்டிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் துஷாருன்றாங்க, ஒருத்தர் லவ் கேம்ன்றாங்க. தெரில. நேற்று ஷோ முடிச்சதுக்கப்புறம் செம்ம அடித்தடி சண்டை நடந்திருக்கு உள்ள. ஆமாம், அடித்தடினா இப்படிலாம் அடிச்சிக்கல, வழக்கம் போல் அந்த வார்த்தையில் அடிச்சிக்கிற சண்டை தான். ஆமாம், அது என்னன்னு உங்களுக்கு ஸ்பெஷலாக காட்டுறோம், பார்க்கலாமா? என்னது ஸ்பெஷலாக காட்டுறீங்களா? கடந்த 82 நாளாக இந்த கருமத்தை தானே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்னத்த ஸ்பெஷலு? இது துஷார் மேட்ரு எடுத்துகிட்டு வராங்கன்னா இவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, பர்சனலாக நம்பி ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் பர்சனல் இல்லை. ஸ்டாப் தேர். பர்சனல் கிடையாது. ஒரு நிமிஷம் இல்லைங்க, மரியாதையாக சொன்னோம் சார். ப்ளீஸ் ஸ்டாப் தேர். அது மாதிரி இங்கே வாப்போ, அது மாதிரி பேசுகிறேன். நான் மரியாதை கொடுத்தாலும் என்னது மரியாதை கொடுக்கணுமா? யாருக்கு? உனக்கா? ஏண்டா டேய், கரடியை மோட்டர் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் பெண் பார்த்த பயனாளா நீ? உனக்கு மரியாதை ஒரு கேடு. அப்போ அங்கே 3 பேர் இருந்தோம். நம்ம பேசின கண்டென்ட் கேம் பற்றி பேசினது. ஸோ அது பர்சனல் கிடையாது. ஓகே, நான் என்னன்னா அந்த ஒப்பீனியனில் தான் நான் சொன்னேன். இப்போ ஒரு சில விஷயத்த மாற்றிக்கிட்டா தான் இந்த வீட்டில் இருக்க முடியும். இல்லைனா எவிக்ட் ஆகி அந்த டோர் திறக்கும் வெளியே போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்கள் கேம் நீங்கள் விளையாடுவீங்க. எனக்கு ஃபைனல் வரைக்கும் ஏன் இப்போவே நடந்தது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, ஒரு விஷயத்தை நான் உணர்ந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் இந்த பிரச்சனை எனக்கு நடக்காது. இப்போ எனக்கும் அவங்களுக்கும் நடந்த ஒரு அழகான மூமெண்ட்டை நீ கொச்சப்படுத்துற. அடே எச்ச நாயே, நீ எல்லாம் கொச்சப்படுத்துற பத்தி பேசுற பத்தியா? அதான் என்னால தாங்க முடியல. சுபிக்ஷோட என்ன யாரும் எனக்கு தெரிஞ்சு போச்சுமா? நான் இது நீங்க துஷார் நான் லவ்வே பண்ணல. நீ காலையில நம்ம கேட்டோம்லடா, நல்லா பாத்துக்கோ. இப்போ சொல்றேன் கேர் பண்றதுக்கு சில விஷயங்கள். இந்த பாரு கானா வினோத்து, நீ உருப்புடுற பயபுள்ள ஒழுங்கு மரியாதையா அந்த நாயோட சேராம ஒழுங்காயிரு. அந்த நாய் கூட சேர்ந்தினா அவனுக்கு விழுகிற செருப்படியில உனக்கும் பாதி விழும். ஒழுங்கா ஒதுங்கி ஓடி. சொன்னா அழுகிறது. அதனால நீ இல்லன்னா இல்லன்னு சொல்லு. நானும் அதான் சொல்றேன். என்னால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டெஸ்டன்ட் என்னால போனான்னு சொல்லும்போது எனக்கு ஹர்ட் ஆகாதா? உன்னால ஏன் போனா? அடே காம கமருதீன், அவனை லவ் பண்ணா அவன் நாசமா போறா. அதை பத்தி உனக்கு என்னடா கவலைமாயிரு? நீ மூடிட்டு போடா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு. எப்பா கானா வினோத், உனக்கு செருப்படி விழுவுறதை யாரும் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த நாய் கூட சுத்திக்கிட்டே அடி நல்லா வலுவா விழும். டிக்கெட் டு ஃபினாலே எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இவர்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல. இவங்க என்னத்தை விளையாண்டாங்க, இவங்க அதுக்கு ஒர்த்தே கிடையாது, இவர்களுக்கு அது போய் சேரக்கூடாது. இந்த 12 வாரமும் ஒன்றுமே பண்ணாமல் இருந்து இவங்க டிக்கெட்டு ஃபினாலே ஜெயிச்சு ஃபினாலே வரைக்கும் போகிறதுங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க? அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற எதுவுமே தேராது. எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சுட்டு குருசா திருப்பி ஒரு 16 பேரை உள்ள இறக்குறீங்கன்னா அதுக்கப்புறம் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார் நான் அப்படின்னா சாண்ட்ரா சொல்லுவேன் சார். அவங்க வைல்ட் கார்டாக ஃபர்ஸ்ட் வீக் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆயிடுச்சு. மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது இன்வால்மெண்ட் இன் என்டர்டெய்னிங் பீப்புள் ஆர் என்டர்டெய்னிங் ஹர் செல்ஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சாண்ட்ராக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்க கூடாது. ஓகே, அது சாண்ட்ராவே நினைச்சாலும் அந்த அம்மாவுக்கு கிடைக்காது. என்ன இந்த விஜய் சேதுபதி தான் நம்ப முடியல, சொல்ல முடியாது. கொடுத்தாலும் கொடுத்துருவாப்புல. இந்த அம்மா வச்சுக்க கையோட. சார் நான் ஃபர்ஸ்ட் பாரு சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீட்டு ரூலையும் மதிக்கிறது இல்லை, பிக் பாஸ் சொல்றதையும் பெருசா மதிக்கிறது இல்லை. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸாகவும் அவங்க பெருசா எதுவும் பண்ணலன்னு தோணுது. ஸ்ட்ராட்டஜியா அவங்க சண்டை கிரியேட் பண்ணணும், அப்புறம் ஒரு லவ் கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது இப்போ முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால இந்த டிக்கெட் டு ஃபினாலே எனக்கு கிடைக்காமலும் பரவாயில்ல, பாரு கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடே வீணா போனோம் இல்ல, உங்களுக்கு எத்தனை தாட்டி தான்டா சொல்றது, அது லவ் கண்டென்ட் இல்லடா, அது காம விளையாட்டு. அவங்க 2 பேரும் ஆடின காம விளையாட்டு. அது போய் லவ் கண்டென்ட் லவ் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் செகண்ட் நான் கமருதீன் சொல்றேன். அவங்களுமே பெருசா ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா எனக்கு பெருசா அப்படி எதுவுமே தோணல. ஸோ நான் இந்த டிக்கெட் டு ஃபினாலே எனக்கு கிடைக்காமலும் பரவாயில்ல, கமருதீனுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அம்மா தாயே, கமருதீன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணானான்னு உனக்கு தெரியாது, பார்வதிகிட்ட கேட்கணும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணானா இல்லையான்னு. பார்வதிக்கு மட்டும்தான் தெரியும். 13 வாரம் கஷ்டப்பட்டு நாங்க வேலை செஞ்சிருக்கோம். ஆனா பாதியில வந்த சாண்ட்ரா திருப்பி இந்த மிச்ச வாரத்திலையும் பாதியா குறைச்சிக்கிட்டாங்க. நாங்க கஷ்டப்படுறப்பல அவங்க ஜாலியா இருந்துக்கிட்டாங்க. அதனால எனக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே கிடைக்கலனால பரவாயில்ல, சாண்ட்ராக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே கிடைச்சிடவே கூடாதுன்னு. ஓகே சபரி, ஒன் மோர். இது ரொம்ப சீரியஸானது. 12 வாரம் ஆயிடுச்சு, 13 வாரத்துக்குள்ள போறீங்க.
அதனால் இந்த பிரச்சனையை சீரியஸாக அட்ரஸ் பண்ணுங்க, இல்லாட்டி அவங்களுக்கு சீரியஸ்னஸ் தெரியாது. சரிண்ணே. ஆமா, அவங்களே கண்டென்ட் இல்லாம அலையிறாங்க. நீ இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எப்படி கண்டென்ட் கிடைக்கும்? நல்ல கோமா ஆக்ரோஷமா அப்படி பெரிய மாதிரி பேசிட்டு போமே. புரியுதுங்களா? ஓகே, கரெக்ட்ண்ணே. ஓகே, டன். இப்போ சொல்லுங்கள் சபரி. அண்ணே, வந்த வைல்ட் கார்டாக தான் வந்தாங்க சாண்ட்ரா. ஸோ அதிலே பாதியில தான் வந்திருக்காங்க. நாங்கள் 12 வாரம் கஷ்டப்பட்டிருக்கோம். அவங்க விளையாட வந்தோடனே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கஷ்டப்பட்டு கிடைச்ச அவங்களோட நாமினேஷன் ஃப்ரீயை ஃபஸ்ட்டு பிரச்சனைக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதோட வேல்யூவும் புரியல. ஸோ அந்த கஷ்டமும் புரியல. இவ்வளோ நாள் நாங்கள் ஃபஸ்ட்டு கஷ்டமும் அவங்க படல. லாஸ்ட் 2 வாரமாக நாங்கள் ஏதாவது வேலை செஞ்சாலும் அதுலேயும் அவங்க ஈடுபடவே இல்லை. நாங்களாம் கஷ்டப்பட்டாலும் அவங்க கஷ்டப்படவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால எனக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே கிடைக்கலான்னு பரவாயில்ல, சாண்ட்ராக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே கிடைக்கக்கூடாது. ஐயோ பாவம், இதை சொல்றதுக்கு சபரி ரொம்ப கஷ்டப்படுறாப்புல. நம்ம சிம்பிளா சொல்லிடுவோம். அதாவது என்ன சொல்ல வராப்புலன்னா, சாண்ட்ரா ஒரு வேலையும் பார்க்காம ஒரு கண்டென்ட்டும் பண்ணாம தண்டச்சோறு கிண்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாப்புல, வேற ஒன்றும் இல்லை. சார், நான் பார்வதியை சொல்கிறேன் சார். ஏன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருந்தாலும் பெருசாக ஃபிசிக்கல் டாஸ்க் எதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்லை. அப்படியே வந்தாலும் அதில் வந்து சண்டை போட்டு நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஜாலியாக போக வேண்டிய டாஸ்க் எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸ் ஆக்கியிருக்காங்க. பிக் பாஸ்ன்றதே ஒரு சண்டை போடுற இடம்ன்ற மாதிரியான ஒரு ஐடியாலஜியில் இருந்திருக்காங்க. வீட்டில் வேலைகள்னு மற்றவங்களாம் பார்த்தா அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க. வீட்டில் ரூல்ஸ் எதாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ் போடுற ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தவங்க டிக்கெட் ஃபினாலே வரைக்கும் போகக்கூடாது. டிக்கெட் ஃபினாலே எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பார்வதிக்கு டிக்கெட் ஃபினாலே கிடைச்சிடவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஓகே, நன்றி. இதோ வந்துருச்சு அடுத்து தண்டச்சோறு. வீட்டுக்குள்ள ஒரு வேலையும் பார்க்கறது கிடையாது. ஆக்கி போட்டா தின்ன வேண்டியது. ஒண்ணு வயிற்றுக்கு தின்றது, இல்லைன்னா உடம்புக்கு தின்ன அலையிறது. இதை தவிர இது எந்த வேலையும் பார்க்கல இந்த வீட்டுக்குள்ள. ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்வதியை சொல்றேன் சார். எனக்கு அந்த ஃபினாலே டிக்கெட் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, பார்வதிக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு. இது எங்க அப்பத்தா மேல சத்தியம், கிடைக்கவே கூடாது. லைக் இந்த வீட்டில் அந்த கயாஸ் பண்ணுறது நான் சொன்னேன்ல சார், மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னை வச்சு பண்ணியிருக்காங்க அவங்க. எனக்கு ஒன்றுமே புரியாது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நிறைய டைம் எனக்கு நிறைய கொஸ்டின் இருந்தது. அவங்கள கூப்பிட்டு நேராக கேட்கலாம்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். பட் ரீசெண்டாக என் பேரண்ட்ஸ் வந்தப்போ தான் தெரிஞ்சது. என் ஃப்ரெண்ட் ஆஃப் எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கு முன்னாடியே சொன்னாங்க, நான் உங்கள் பொண்ணை அப்படி சும்மா ட்ரிகர் பண்ணி விட்டு ஏதாவது கோவப்படுத்தி விட்டு நான் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பிரச்சனையில் அது பண்ணால் பரவாயில்ல, அதை வச்சுமே ஒரு 12 வீக்ஸ் வரைக்கும் இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே வந்து எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல சார், பார்வதிக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடே, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட்டா. பார்வதி வந்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் எல்லா பயிலும் கழுவி ஊத்துறாங்க. ஆனா இந்த அம்மா மட்டும் வெளியே போற மாதிரியே தெரியல. எனக்கு என்னமோ பிக் பாஸ் தனியா பேமெண்ட் கொடுத்து இந்த மாதிரிலாம் 7:30 கூட்டுறதுக்குனே பார்வதி உள்ள விட்டுருக்காங்க. லோட்டா இருக்கு சார். டிக்கெட் ஃபினாலே வந்து நான் எனக்கு கிடைக்கலான்னு பரவாயில்ல, அது வந்து பார்க்கு கிடைக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் சார். என்னன்னா அவங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க ஒரு போட்டியை வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த தோல்வியை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு வேறு காரணங்கள் காட்டுவாங்க. வேலைகள் வந்து ஈடுபாடோடு செய்ய மாட்டாங்க. செய்யணுமேன்னு செய்வாங்க, இல்லைன்னா மற்றவங்கள காரணம் காட்டி அதுலேருந்து எஸ்கேப் ஆவாங்க. இந்த நாய் நேற்று தான் அவளை பிடிச்சி கழுவி ஊத்துனேன். ஷோ முடியாத மாதிரி திருப்பி போய் அவக்குடி பக்கத்துல உட்காந்து திருப்பி தடவிட்டு வந்தேன். இப்போ நான் திருப்பி மூட்டிக்கிட்டு நிற்கிறேன். படம் நாய்களா என்னதான்டா பண்றீங்க நீங்க 2 பேரும்? நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அரோரா சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க வந்து வீட்டு வேலைகளில் பெருசாக வந்து இது காட்டுறது கிடையாது பாரு மாதிரியே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, கூட பர்சனலாக யாராவது பேசுகிறாங்கன்னா அதுவும் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு அதை வந்து கேமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த காரணங்களால் டிக்கெட் ஃபினாலே எனக்கு கிடைக்கணும் பரவாயில்ல, அவங்களுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏண்டா பண்ணாட, பர்சனலா சொல்ற விஷயத்த வெளியே வந்து சொல்லுதுன்னு சொல்லி நீ எல்லாம் பேசுற பத்தியா? அந்த நாய் பேசுறது சரிதான், ஆனா நீ இன்னும் யோக்கிய முஸ்லிம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ அதே சாக்கிறதுங்களா? எஸ் சாண்ட்ரா, சொல்லுங்கள் சாண்ட்ரா. சார், டிக்கெட்டு ஃபினாலே எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, பட் வந்து சபரிக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். பிகாஸ் சபரி வந்து அவ்வளோ டைம் கிடைச்சிது. நான்லாம் வந்து வைல்ட் கார்டாக தான் உள்ளே வந்தேன். எங்களுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட்டாக ஓடி போனோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இவங்க வந்து ரொம்ப மெதுவாக புரிஞ்சுக்கிட்டு வர மாதிரி தான் இருந்தது. ஆனால் நாங்கள் வந்த டைமில் வந்து அந்த ஒரு குரூப் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பேசினதுலேருந்து இவர் அந்த குரூப்பில் இல்லைன்ற மாதிரி காமிக்கிறதுலே இருந்து கிட்டத்தட்ட அவர் கேமை விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஐடலாக தான் நிறைய இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி கேமே இல்லாமல் இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கக்கூடாது. ஸோ எனக்கு வந்து கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, டிக்கெட் டு ஃபினாலே சபரிக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கும் போது அமைதியாக தான் ஆரம்பிச்சிச்சு, போக போக சந்திரமுகி வெளியே வந்துருச்சு. ஏமா சாண்ட்ரா இன்னும் மாறி திருந்தல, தயவு செஞ்சு இந்த மூஞ்சி எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் மாத்துமா, பார்க்க சகிக்கல. திவ்யா தான் இருக்கா? திவ்யா தெளிவாக சொல்லணும்.
நான் ஃபர்ஸ்ட் கமருதன் சொல்கிறேன் சார். 12 வீக்ஸ் ஆகிப்போச்சு. முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு எனக்கு தெரியல. வினோத் கூட சுற்றிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் பார்வதி கூட ஒன்று பண்ணார். திருப்பி இவங்களுக்குள்ள ஒரு சண்டை, திருப்பி ஒரு பார்வதிக்குள்ள, திருப்பி இந்த மாதிரி இது இப்படி 2 பேருக்குள்ள மாறி மாறி ஒன்று போயிட்டுருக்கு சார். அதனால எனக்கு வரட்டா கூட பரவாயில்ல, நான் அவருக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னம்மா பண்றது, நீ இவங்க இந்த காரணத்தினால இருக்கக்கூடாதுன்னு சொல்ற. ஆனா விஜய் சேதுபதிக்கும் பிக் பாஸ்க்கும் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்றதுதான் பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதனால இந்த 2 நாயையும் விரட்டாம உள்ளேயே வச்சிருக்காங்க. என்ன பண்ணி தொலைக்கிறது, தலையெழுத்துட்டு பார்த்து கொள்ள வேண்டியதா இருக்கு. எனக்கு தலை சுத்திருச்சு. இதுக்கு மேலே உட்காந்து உங்கள்கிட்ட எதையும் டிஸ்கஸ் பண்றதா இல்லை. யார் வேணும் யார் வேண்டாம் அப்படி சொல்லுங்க. எனக்கு யார் வேணும் யார் வேண்டாம் அப்படி சொல்லுங்க. திவ்யா. கனி வேணும் சார், சாண்ட்ரா வேணாம். சுபிக்ஷா. கனி வேணும், சாண்ட்ரா வேண்டாம். அரோரா. கனி வேண்டும், சாண்ட்ரா வேண்டாம். சாண்ட்ரா வேணும், கனி வேண்டாம். கனி வேண்டும், சாண்ட்ரா வேண்டாம். அடுத்து இந்த பக்கம் சொல்லுங்க. சார் கனி வேணும், சாண்ட்ரா வேண்டாம். கனி வேண்டும், சாண்ட்ரா வேண்டாம். கனி வேண்டும், சாண்ட்ரா வேண்டாம். ஓகே. மக்களுக்கு அந்த வீட்டில் யார் வேணும் யார் வேணாம் சொல்றாங்க. கனி, ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. இந்த உங்ககிட்ட இந்த மாற்றம் ஏற்பட்டது எனக்கு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ சார். ப்ளீஸ் வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். என்னது வெளியே வெயிட் பண்ணிட்டியா? ஒழுங்கு முறையா ஏறி குச்சி ஓடி போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. கருப்பு மேடே ஏற்றாடே, ஏன்டா இப்படி போட்டு தாலி எடுக்கிறீங்க? சாண்ட்ராவுக்கு வெளியே போனதை விட்டு சோனியான்ற கனியை பிடிச்சி வெளியே இருக்கிறாங்க. இதெல்லாம் நியாயமாடா கொடுக்கலாம்? ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க போட்டு? பழங்குமுடா ஷோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஷோ முடிஞ்சு திருப்பி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாம போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. 2 மினிட் ஆன் ஆயிடும்.